சொல்லுங்க, ஹலோ. உலகத்துல என்ன ஜெயிக்க யாரால முடியாது. காரணம், வானத்திலும் பெரியவர், பூமியிலும் பெரியவர். அவர் என்னோட கூட இருக்கிறார். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. Hallelujah. Amen. Oh, glory to God. You know what? இந்த வார்த்தை சொல்லும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா கரங்களை தட்டி எஸ் 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 இவங்க தான் பிள்ளைங்க, இவங்க தான் பிள்ளைங்க. Amen. Hallelujah. இப்போ நமக்கு பிடிச்சவங்க கிரிக்கெட் விளையாடும்போது அப்படியே ஒரு 6 குட் 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 அடி அடி அடின்னு பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அப்பா மேல உட்கார்ந்து எஸ் 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 போட போட போட. ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். இந்த மாதம் உங்களுடைய வழியில யாரு வந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. I said, உங்ககிட்ட வெப்பனே இல்லாம இருக்கலாம். ஆமென். உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் அழைத்தவர் உங்க கூட இருக்கிறபடினால் எந்த அமலேக்கினும் உங்களுடைய ப்ராசஸ, உங்களுடைய growth, நீங்க முன்னால போறத ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு மோசே, ஒரு ஊர், ஒரு ஆரோன். நல்லது, அவங்க கரங்களை உயர்த்தினதெல்லாம் இவங்க முன்னால போனாங்க. நமக்காக ஒருத்தர் இப்பொழுதும் பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உனக்காக இன்டர்சீட் பண்ண 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 நீ வெளியே வந்துட்டே இருப்ப. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்பதாக நின்று சோதம் கொமோராவில் இருக்கிற தன்னுடைய சகோதரனுக்காக, லோத்துக்காக அவன் பரிந்து பேசிட்டே இருந்தான். இங்க பேச 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 நம்மால ப்ரமோஷன்ல போறாரு. I said, இந்த மாசம் ப்ரமோஷன் எல்லாம் ஸ்டாப் ஆனாலும் உனக்கு ப்ரமோஷன் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ப்ரமோஷன்லாம் ஒன்லி வேலை செய்வங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கிற உனக்கும் ப்ரமோஷன் தான். ஆமென். யாருக்கு தெரியும், உன் வீட்டுக்கு நல்ல வேலையால் வருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ ப்ரமோஷன் இல்லாம வாழ முடியாது. இந்த மாதம் கர்த்தர் உனக்காக பேசிட்டு இருக்கிறபடினால், ஆமென், எத்தனை ஆமான் வந்தாலும், எத்தனை சவுல்கள் எழும்பினாலும் உன்னை ஒருவனாலும் தடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எந்தன் வாழ்வில் வரலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வந்தாங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் வந்தாங்க. சவுல்கள் எழும்பினார்கள், ஆமான்கள் எழும்பினார்கள். எப்படி நான் நம்மளை முடிச்சுன்னேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவர் கூட இருக்கிற வரையிலும் நம்மளை யாரும் தொடவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷம், இந்த மாசம், குறிப்பா இனிமேல இருக்கிற நாட்கள் உனக்கு ஒரு அரியணையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கான்ஃபரன்ஸ் ஹால்லாம் போனீங்கன்னா குறிப்பா விஐபிக்கு இந்த பேரை போட்டு ஒரு வச்சிருப்பாங்க, ஒரு சீட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் அந்த குறிப்பிட்ட சீட்டு அவங்களுக்கு மட்டும்தான். ஈவன் அவங்க வரவே இல்லைன்னாலும் அந்த சீட்டு அவங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணின சீட்ல நீ போவ. ஹல்லேலூயா. முன்னாடி வந்தவங்க முன்னாடி உட்கார்ந்து பரவாயில்ல, ஆனா உனக்காக ரிசர்வ் பண்ண இடத்துல நீ வருவ. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆல்ரெடி சாமுவேல் கிட்ட சொல்லிட்ட, சாமுவேல் இன்னைக்கு காலையில ஒருத்தனை அனுப்புவேன், அவனுக்கு உன் கூட எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவனுங்களுக்கெல்லாம் வேற சீட்டை வச்சுட்டு இவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் சீட்டை வை. ஆமென். சாமுவேல் கேட்கிறாரு, ஆண்டவரே எல்லாரும் பெரிய ஆளுங்க, பரவாயில்ல, அவனுங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டை வை, ஆனா இவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் சீட்டை வை. ஆமென். உனக்காக மரித்தவருடைய
கிருபையில கிடைச்ச காரியங்கள் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம்னா நம்ம பயப்படவே மாட்டோம். அதான் தாவீது அன்னைக்கே சொன்னான், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலப்புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாது, என்னை அணுகாது. சொல்லுங்க வாய்கள, இந்த மாதத்துல என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாதே.